நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூ லார்ட். மகிமை தாப்பனை கொடி சோத்துருங்களப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த ஜோஸ்வா டிவியில் ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக தோத்துறோம். அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியம் செய்யுங்க. பிள்ளைகள் செய்தி கேட்கறது மட்டும் இல்லை, ஜபத்தோடு கேட்கட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜீவ புஸ்தகம் இன்னும் ஒரு தலைப்பில் பேச போகிறோம். ஜீவ புஸ்தகம் எங்கே இருக்குது அப்படி சொல்லி நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் கையில் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் இருக்குது. அதில் பேரெழுதப்பட்டவர்களாக இருந்தவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பற்றிகளா அதில் ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் வெளிப்படுத்துகிற வசனம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் ஜீவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்படி பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பாருங்கள், ஆண்டவர் கூட ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதப்படும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த ஊரில் இருந்தால், இந்த ஊரில் பேர் எழுதுகிறாங்க. கோயிலில் சிஎஸ்ஐ கோயிலில் இருந்தால் அதில் நம்பர் பொருளாதாரம் அப்படி பேர் எழுத மட்டும் இல்லை, ஒரு சங்கம் கொடுத்துட்டு அங்கே பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. மாதந்தோறும் சங்கம் கட்டணும், வருஷந்தோறும் கட்டணும். அதில் பேர் இருக்கும். சோத்திரம். எந்த சபைக்கு போனாலும் சங்கம் கட்டி அதில் பேர் எழுதி வச்சுருவாங்க. அப்போ தான் இந்த சபையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சபையில் இருக்கிறதுக்கு அர்த்தம். பேர் எழுதுகிறாங்க. சபையில் உள்ள புக்கில் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ பேர் எழுதலைன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் போக மாட்டாங்க. கல்யாணம் சபையில் வச்சு நடத்த முடியாது. யார் இறந்தாலும் கூட சபையிலேருந்து ஆட்களை போய் அடக்கம் பண்ண முடியாது. இன்னொன்று இருக்குது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது என்ன, கல்ற தோட்டத்தில் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேர் எழுதணும், சங்கம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. மாதந்தோறும் அந்த புக்கில் பேர் இருக்கணும், வருஷந்தோறும் சங்கம் கட்டணும். இப்படி எல்லா சபைகளிலுமே அப்படி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் ஒரு சபையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பேர் புக்கில் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போது இந்த ஊரில் இருக்கிறதுக்கு அந்த சர்ச்சில் புக்கில் பேர் எழுதி சங்கம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும். அப்படின்னா என்ன செய்யணும்? சோத்திரம். நம்மளும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும். ஞானஸ்தானம் கொடுக்கணும். மூலிகை ஞானஸ்தானம் ஏசப்பா எடுத்தாங்க. அதாவது வாலிப வயசில் தான் எடுத்திருக்காங்க. அது நன்மை தீமை பாவம் எது வருஷத்து எது கண்ட பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எப்படி வந்தாங்க? சோத்திரம் நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்காங்க. எப்படி எடுத்தாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சோத்திரம். எப்படி பார்த்தீங்களா? அதனால் பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்று அது மட்டும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ. அப்போ இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பெரிய ஒரு அதிசயம் நடக்கு. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வருது. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்த உடனே
அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்து. இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன், நேசகுமாரத்தி. நம்ம ஏசப்பாவுக்கு நேசகுமாரனாக இருக்கணும், குமாரத்தியாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பாவுக்கு நேசகுமாரனாக இருக்கிறோம், நேசகுமாரத்தியாக இருக்கிறோம். சோத்திரம். கர்த்தனால பாருங்கள், என் பிரியமே நீ ரூபவதி அப்படி கத்த சொல்கிறார். உன்னில் பழுது ஒன்று இல்லை என்று கத்த சொல்கிறார். என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, எனக்காக எழுந்து வா, எதையாலும் செய் அப்படின்னு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்துக்கும் போது தன்னுடைய பாவங்கள்லாம் அதில் என்ன செய்யுது? அழிக்கப்படுது. பாவத்தை அறிக்கையிட்டு, ஏசப்பா என் செய்த பாவத்தை, நாங்கள் செய்த பாவத்தெல்லாம் பண்ணிங்க அப்படி அறிக்கையிட்டு எடுக்கும்போது அந்த பாவங்கள் அழிக்கப்படுது. நம்ம பரிசுத்தம் ஆகிறோம். அவர் நம்ம இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். சோத்திரம். அதனால தான் நேசகுமாரனாக மாறுகிறோம், பிரியமாக மாறுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். பிரியமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நாங்கள் மோடு உறவாட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படி சொல்கிறோம். பாருங்கள். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ அதே சோத்திரம் வெளிப்படுத்துகிற 20 அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் 2 புஸ்தகங்கள் இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ ஜீவ புஸ்தகம் பரலோகத்தில் இருக்குது. பார்த்தீங்களா? ஜீவ புஸ்தகம்னு வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பார்த்தீங்களா? கிரியைகளுக்கு தக்கதாக மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தங்கள் கிரியைக்கு தக்கதாக மரித்தோர் சிறியோரையும் பெரியோரையும் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்காங்க. இங்கே நிறைய பேர் நினைக்கும், செத்து போன மண்ணுங்களை தூக்கிட்டு போடுறவ அவ்வளோதானே, செத்த பிறகு வடக்கையா தெக்கையா எங்கே படுத்துருக்கணும் யாருக்கு தெரியும் அப்படி சில ஆட்கள் சொல்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, செத்த பிறகு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் எங்கள் பைபிளில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மரித்த பின்பு மரித்தோர் சிறியோர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து எங்கே போயிருக்கணுமா? தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்கோம், உயிரோடு போய் நிற்கும். அல்லேலூயா. அங்கே தான் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்றபடியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பார்த்தீங்களா? சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, குடிக்கிறாங்க, அவமானமாக கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க, ஒரு குடும்பத்தை எப்பா என்ன அநியாயம் பண்ணுறாங்க. மனைவியை கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைகளையும் மனைவியும் போட்டுட்டு பெத்த பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காம அலைகிறாங்க. அதெல்லாம் என்னன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு இஷ்டம் போடு அலைகிறாங்க. எவ்வளோ பெரிய பாவம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்துகிற 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யிட்டு, சோத்திரம், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டுங்கிறார், அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாகட்டும். சோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டு. நம்ம பரிசுத்தமாகிட்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு, இனிமேல் எனக்கு என்ன, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு, நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் சொல்லிட்டு இன்னும் பாவம் செஞ்சால் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார்ல. சோத்திரம். இனி பாவம் செய்யாது. நடக்க முடியாமல் இருந்தோடனே ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இனி பாவம் செய்யாதே. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு பெண் பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டோம் அப்படி சொல்லி
கொண்டு வந்து ஏசப்பாட்ட கொண்டு நிறுத்திட்டு எல்லாம் கல் எறிகிறாங்க. கல் எறிய எல்லா ஆண்களும் ஆளுக்கு ஒரு கல் தூக்கிட்டு இருக்காங்க, எரிஞ்சு கொல்லணும். இவள் விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்டா, இவளை கல் எறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏசப்பா முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. உடனே அவர் பார்க்காரு, சோத்திரம் நேர கீழே எழுதிக்கிட்டே இருக்கார். இவள் பாவம் செய்யாதவர்கள் முதலாவது இவளை கல்லெறிய கடவுள் அப்படி எழுதிக்கிட்டே இருக்கார். நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எவனும் பாவம் செய்யாமல் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். தங்களை பாவம் இல்லைன்னு சொல்லுவார்கள், ஆனால் அவர் இன்னும் அநியாயம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நான் பெரிய பரிசுத்தமானு சொல்லுறதுக்கு யாராலையும் முடியாது. பாருங்க, அவன் கல்லை வச்சுட்டு எரிஞ்சு கொல்லணும்னு வந்தவனுவ பார்த்துட்டே இருக்கான். அவர் எழுதி போட்டார். எழுதுனா அவன் செய்த பாவத்தை தான் எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தையும் செய்த பாவத்தை எழுதி பார்த்துட்டு, ஆமாம் நம்மளாம் இந்த பாவம்லாம் செஞ்சுருக்கோம்ல, நம்ம அவளை கல்லெறியிற பண்ணி அவ்வளோ பேர் கல்லு கீழே போட்டு ஓடியே போயிட்டான். ஒருத்தனும் இல்லை, ஒரு பயிலும் இல்லை, அவ்வளோ ஓடிட்டான். பாருங்க, அந்த ஸ்திரீ மட்டும் பாம்போல நிற்கா. ஆண்டவர் எல்லாம் ஏசப்பா எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பார்க்காரு, ஒரு பயிலும் காங்கலை, ஒருவனும் உன்னை கல்லெறியலையா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தனும் எரியலை. உடனே என்ன சொன்னார்? சோத்திரம், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அனுப்பிவிட்டார். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. நிறைய பேர் அப்படி பாவம் செஞ்சுருக்காங்க. சரி, மன்னிப்பு கட்டி ஏசப்பட்டு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருந்தால் இனி பாவம் செய்யாமல் இருக்கணும்ல. திரும்ப திரும்ப அந்த பாவத்தையே வச்சார பாவத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்குது. களவு செய்கிற பாவங்கள், அநியாயம் செய்கிற பாவங்கள், அடிக்கிற பாவங்கள், குடிக்கிற பாவங்கள். குடிக்க மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனால் மனம் திரும்பிட்டு திரும்பி அதையே குடிக்கிறது. அப்போனா இன்னும் நீ பாவம் தானே செஞ்சுக்கிட்டே இருக்கா, மனம் திரும்பலை. விட்ட பாவத்தை திரும்பி செய்யக்கூடாது. நாய் கக்குனதை திரும்புதுங்கம்மா. நாய் தான் அப்படி தூங்கும், விட்ட பாவத்தை திரும்பி செஞ்சா. அதான் அவர் தெளிவாக பேசுகிறார். சோத்திரம், அநியாயம் செய்கிறவன் செஞ்சுட்டே இருக்கட்டேன். சோத்திரம், அசுத்தமாக இருக்கும் இன்னும் இருக்கட்டு. பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாகிட்டே இருக்கும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை நாங்கள் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. அல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் மாயை. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவரோடு உறவாடணும், இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டுன்னு சொல்கிறார். இன்னும் எனக்கு பரிசுத்தத்தை தாங்கப்பா, இன்னும் நாங்கள் மூடு கிட்டி சேரணும் ஏசப்பா. அல்லேலூயா. ஏசப்பா ஜனங்களை பாவம் செய்யும்போது ஏசப்பா அழிக்க போகிறாரு. இந்த மோசே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, என் பேரை வேணாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை அழிக்காதுங்க, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆனாலும் அழிக்காதுங்க நீ ஜெபிக்கிறார். அந்த மோசே திரைப்பேன் வாண்டி ஜெபிச்சதுனால நிறைய பேர் காக்கப்பட்டாங்க. அதுபோல் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் திரைப்பேன் வாசனை ஜெபிக்கிறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கணவனுக்காக ஜெபிக்கிறியா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறியா? சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கிறியா? ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கணும் கண்டிப்பாக. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சுருப்பார். ஜெபிக்கிற பிள்ளைன்னு பேர் எழுதியிருப்பார். பாருங்க, என்ன என்ன நடந்துச்சோ அதுக்குரிய எல்லாம் எழுதி வச்சுருக்கார். ஞாபக புஸ்தகம் இருக்குதா பரலோகத்தில்? ஞாபக புஸ்தகம் அப்படின்னா நம்ம செய்த தப்பு அநியாயத்தெல்லாம் எழுதியிருப்பார். நம்ம செய்த நன்மையும் அங்கே எழுதியிருக்கோம். அதான் நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த நன்மையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர
பேர் எழுதப்படலைன்னா அக்கினி கடல்லே தள்ளப்படுவான் என்று தெளிவாக இருக்குது. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன்லாம் அக்கினி கடல்லே தள்ளப்படுவான். சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளையும்படி அவனவனுக்கு நான் அளிக்கும்படி என்னோடு கூட வருகிறது. இதை நீங்கள் செய்தியை கேட்டால் அசால்ட்டாக நினைக்காதுங்க. ஜெபத்தோடு கூட வந்து செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அசால்ட்டாக நினைக்காதுங்க, ஏதோ நினைக்காதுங்க. அன்பு பிள்ளைகளே, வசனம் உயிர் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு இடம் உண்டு. சர்வ வல்லமுள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக செய்வார். அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும். அல்லேலூயா. அதனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகிட்டு சொல்கிறார். இன்னும் பரிசுத்த தாங்க ஏசப்பா, தெரிஞ்சு தெரியாமல் செய்த என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்படி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு கேட்டு இன்னும் பரிசுத்தமாகிட்டு, இன்னும் உண்மையை தேடணுமே, இன்னும் உண்மையை கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மோடு உறவாடணுமே. அப்படி உறவாடும் போது தான் ஏனோக்கு அப்படியே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறான் ஏனோக்கு. அதனால் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். வேதத்தில் வாசி. எலியா அண்டரோடு சஞ்சரித்ததுனால புயல் காற்று புசல் காற்றுலேயே அப்படியே பரலோகத்துக்கு போகிறார் உயிரோட. பார்த்தீங்களா? எலியா கூட ஊழியம் செய்த சோத்திரம் எலிசா அதை பார்த்துட்டே இருக்கார். ஆமாம், எலியா பரலோகத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு ரொம்ப வேதனை, அப்படி சத்தம் போட்டு புலம்பி சத்தம் மூடுறாரு. ஆனால் அவருக்கு உயிரோடு இருக்கும்போது என்ன கேட்டார்? இன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போகிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நம்முடைய ஆவிக்குரிய வரம் எனக்கு என்ன செய்யணும்? ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆவிக்குரிய வரங்க ரெட்டிப்பாய் வேணும். உடனே அவர் பறந்து போகும்போது இந்த சால்வையில் என்ன இருக்குது? ஆவிக்குரிய வரம் இருக்குது, வல்லமை இருக்குது. யோர்தானை 2ஆக பிரித்த சால்வை, அந்த சால்வையை நேர எலிசாக்கிட்ட வருது, கையில் பிடிச்சிட்டான். என்ன சந்தோஷம் தாங்க முடியல. பற்றியலா? அல்லேலூயா. அதை எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. எலியா கூட போடாமல் தடப்புன ஊழியக்காரங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யோர்தானை கடக்கணும். அப்போ என்ன செய்ய? எலிசா நேரே அந்த சால்வையை முறுக்கி அடித்து எலியாவின் தெய்வம் எங்கேன்னாரு 2ஆக பிரிஞ்சிட்டு யோர்தான். பற்றியல? அவன் அந்தகரை வந்துட்டான். அதுக்கு பிறகு தான் சோத்திர கர்த்தர் கூட இருக்கிறார் என் நிரூபிச்சு காட்டு. அதனால் பாருங்கள், நம்ம இன்னும் ஆண்டவரை கட்டிப்பிடிச்சி ஆண்டவருக்காக உறவாடி அவருக்காக நம்ம எதேவளோ செய்யணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஜீவ புஸ்தகத்திலே நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கோம். நம்ம அக்கினி கடலுக்கு போகவே மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு கூட போவோம். அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கும்படியாக கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். அதிசயம் செய்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவர் நன்றி. தேங்க்யூ மை லார்ட். உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். இதை கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளாக மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் பிள்ளைகளுக்கு உண்மை கிட்டிச்சேர உதவி செய்யுங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டு, இன்னும் பரிசுத்தத்தை கொடுத்துருங்க. இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவர் உறவாடணும். அப்படி கிருபைகளை கொடுத்து ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. பேர் எழுதப்படாதவன் அக்கினி கடலே தள்ளப்படுவான் தெளிவாக போட்டிருக்கு. ஆண்டவரே, மரித்தோரும் சிறியோர் பெரியோர் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க கண்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். செத்த பிறகு எங்கே போனால் என்ன அன்னி ஆண்டவரே சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சோத்து கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, பரலோக ராஜ்யம் நரகம்னு 2 இருக்குதுன்னு சொல்லு. அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லுங்கப்பா. அக்கினி கடல் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளை பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. ஏசப்பாவை தேடட்டும், இன்னும் உண்மை அறியட்டும் ஏசப்பா. அப்படி கிருவிகளை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவக்கார பரிசுத்தக்கார கூட இருக்கட்டும். பல லட்சம் பேர் பார்க்கட்டும் ஏசப்பா. கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க ஆண்டவரை ஏசப்பா. இந்த செய்தியை பல லட்சம் பேர் பார்க்கணும்ப்பா, பல கோடி பேர் பார்க்கணும் ஏசப்பா. இந்த செய்தி மக்களுக்கு பிரயோஜனமாக மாறட்டும். ஏதோ செய்தியை கேட்டு போகணும் அப்படி இல்லைப்பா. பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்க உதவி செய்யுங்க. செய்தியை கேட்டு மனம் திரும்பட்டும் ஏசப்பா. கரத்திலேயே தாழ்த்துரு, பெரிய காரியம் செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. இந்த சுரண்ட வட்டாரத்தில், இந்த தென்காசி மாவட்டத்தில் நிறைய பேர் பார்க்கட்டும். அது மட்டும் இல்லை, செல்லில் யூடியூப்பில்
பல லட்சங்கள் பேர் பார்க்கட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்பட்டும். வாலிப பையங்களை சந்திங்க, பெரிய ஆட்கள், கல்யாணம் முடிஞ்சவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாத்தையும் ரட்சித்து இன்னும் உண்மை அறிஞ்ச பிள்ளைகளை மாறட்டும். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட பிள்ளைகளாக மாறட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறக்கா தோத்திரம். ஞானசன் எடுத்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக மாற்றுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. மகிமை ராஜா நன்றி. இறக்கமுள்ள தகப்பனே கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டு பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வாதம் கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.